மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கங்கள். நாங்கள் தரம் 10 இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் கடைசியாக 6ஆம் வேற்றுமை பற்றிய விடயம் வழங்கப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த வகுப்பில் 7ஆம் வேற்றுமை என்று சொல்லப்படுகிறது. தற்காலத்தில் 7ஆம் வேற்றுமைக்கு வழங்கப்படுகின்ற மறுபேர் என்னவாக இருக்கும் என்றால் இட வேற்றுமை என்பது 7ஆம் வேற்றுமைக்கு வழங்கப்படுகின்ற என்னவாக இருக்கும் என்றால் மறுபேராக காணப்படும். 7ஆம் வேற்றுமைக்கு வழங்கப்படுகின்ற மறுபேர் இட வேற்றுமை என்று சொல்லப்படும். 7ஆம் வேற்றுமை அதற்கு வழங்கப்படுகின்ற மறுபேர் இட வேற்றுமை என்று 7ஆம் வேற்றுமைக்கு மறுபேர் வழங்கப்படுவதை அவதானிக்கலாம். 7ஆம் வேற்றுமை என்பது இட வேற்றுமை. இந்த 7ஆம் வேற்றுமைக்கு உருவு காணப்படுகிறது. அந்த வகையில் 7ஆம் வேற்றுமைக்கு கண்ணண்ட உருவு இருக்குது. கண் கம உள் கம இல் கம இடம் கம கடை கம வாய் என்று சொல்லப்படுகின்ற 28 உருவுகள் இருப்பதாக இலக்கண நூலாகிய நன்னூல் என்ன செய்கிறா குறிப்பிடுகிறது. அதாவது 28 உருவுகள் இருப்பதாக சொல்லப்படும். அந்த வகையில் 7ஆம் வேற்றுமையினுடைய பிரதானமான பொருள் இடப்பொருள் என்பதால தற்கால மொழியறிஞர்கள் 7ஆம் வேற்றுமைக்கு இடவேற்றுமை என்ற ஒரு மறுபெயரை வழங்கி வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 7ஆம் வேற்றுமைக்கு கண் கம உள் கம இல் கம இடம் கம கடை கம வாய் முதலான 28 உருவுகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. 7ஆம் வேற்றுமையினுடைய பிரதானமான பொருள் இடப்பொருள். அதனால 7ஆம் வேற்றுமைக்கு இடவேற்றுமை என்பது வழங்கப்படுவதால் 7ஆம் வேற்றுமைக்கு இடவேற்றுமை தற்காலத்தில் வழங்கப்படுகிற மறுபேராக குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த 7ஆம் வேற்றுமை பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் சில விடயங்கள் புத்தகத்திலையும் என்ன செய்யறோம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ 7ஆம் வேற்றுமைக்கு கண் கம உள் கம இல் கம இடம் கம கடை கம வாய் கம முதலான 28 உருவுகள் இருப்பதாக இலக்கண நூலாகிய நன்னூல் குறிப்பிடுகின்றது. தற்காலத்தில் இல் கம இடம் ஆகிய இரண்டுமே இவ்வேற்றுமைக்கு இடப்பொருளை உணர்த்துகின்றது. தற்காலத்தில் அந்த இல்லும் அந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற 2 வேற்றுமை உருவுகளும் தான் அந்த இடப்பொருளை உணர்த்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இடப்பொருள் என்பது ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருப்பதை சுட்டும். ஒரு பொருள் ஒரு பெயர்ச்சொல் ஒரு பொருள் எந்த இடத்தில இருக்கோ அந்த இடத்தை சுட்டுவதாக இருக்கும். இடப்பொருள் என்பது ஒரு பொருள் ஓர் இடத்தில் இருப்பதை சுட்டுவதாக அமைந்திருக்கும். அப்பா வீட்டில் இருக்கிறார் என்றா அப்பா இருக்கிற இடம் வீடு. குருவி வானத்தில் பறக்கிறண்டா குருவி பறக்கிற இடம் வானம். தமிழில் நல்ல இலக்கிய நூல்கள் உள்ள இல்லண்ட வேற்றுமை உருவு இருக்கிறது. அப்ப எங்க இருக்கோ அந்த இடத்தை இடப்பொருள் என்று சொல்லுவோம். புத்தகம் மேசையில் உள்ளது. அவை புத்தகம் இருக்கிற இடம் மேசை. என்னிடத்தில் நல்ல திறமைகள் உள்ளன. என்னிடத்தில் நல்ல திறமைகள் உள்ளன. தமிழில் நல்ல இலக்கிய நூல்கள் உள்ளன. குருவி வானத்தில் பறக்கின்றது. அப்பா வீட்டில் இருக்கின்றார் என்பதெல்லாம் 7ஆம் வேற்றுமையினுடைய இடப்பொருளை உணர்த்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அவை 7ஆம் வேற்றுமைக்கு கண் கம உள் கம இல் கம இடம் கம கடை கம வாய் முதலான 28 உருவுகள் இருப்பதாக இலக்கண நூலாகிய நன்னூல் குறிப்பிட்டு வருகின்றது. ஆனாலும் தற்காலத்தில் இல் கம இடம் ஆகிய இரண்டுமே இவ்வேற்றுமைக்குரிய இடப்பொருளை உணர்த்துகின்றது. இடப்பொருள் என்பது ஒரு பொருள் ஓர் இடத்தில் இருப்பதை சுட்டுகின்றது. அப்பா வீட்டில் இருக்கின்ற குருவி வானத்தில் பறக்கின்றது. தமிழில் நல்ல இலக்கிய நூல்கள் உள்ளன. தமிழில் நல்ல இலக்கிய நூல்கள் உள்ளன என்று சொல்லப்படுது. அதே மாதிரி பாருங்க, தற்காலத்தில்
இல் என்ற உருவு காலை வரையறையையும் உணர்த்த பயன்படும். கால வரை அறையினை உணர்த்த பயன்படுத்தப்படும். இந்த பணியை 3 நாளில் முடிக்கலாம் என்றது ஒரு கால வரையறை. இந்த பணியை அல்லது இந்த வேலையை 3 நாட்களில் முடிக்கலாம் என்றால் இல்லென்றது ஒரு கால வரையறையை குறிக்கிறது. ஒரு வாரத்தில் திரும்பி விடுவேன் என்பது அதில் இல் இருக்குது. இல்லென்றது கால வரையறையை குறிக்கிறது. இல்லென்ற உருவு ஒரு குழுவினில் அமையும் புரிதொரு குழுவை சுட்டவும் பயன்படும். ஒரு குழுவினில் அமையும் பெரிதொரு குழுவை சுட்டவும் பயன்படும். 5 தொழிலாளர்களில் 2 வரவில்லை என்றால் 5 தொழிலாளர்கள் என்பது ஒரு கூட்டம். அதில் 2 பேர் வரவில்லை. மாணவர்களில் சிறந்தவன் பணிவு உள்ளவன் என்றால் மாணவர்களில் சிறந்தவன் பணிவு உள்ளவன், இவன் பணிவு உள்ளவன். மாணவர்களில் இவன் பணிவு உள்ளவன் என்றால் ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு ஆளை என்ன செய்தென்றால் பிரித்து காட்டுவதாக இருக்கும். அதான் ஒரு குழுவினுள் அமையும் பெரிதொரு குழுவை சுட்ட பயன்படும். இல்லென்ற உருவுக்கு பதிலாக உள் என்னும் உருவும் வருகிறது. உள், அதாவது இல்லென்றதுக்கு பதிலாக உள் என்ற உருவும் வருகின்றது. தொழிலாளர்களுள், மாணவர்களுள், மனிதருள் இவனே சிறந்தவன். கவிதைகளில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சிறந்தவை. நாவல்களுள் பொன்னியின் செல்வன் சிறந்ததாக இருக்கும். தொழிலாளர்களில் 5 பேர் வரவில்லை. மனிதருள் இவர் மாணிக்கம். கவிதைகளில் இவரது கவிதை சிறந்தது. மாணவர்களில் இவன் நல்லவன். நாவல்களுள் பொன்னியின் செல்வன் சிறப்புக்குரியது என்று சொல்லிக்க அது என்ன செய்யறா, அதில் இருந்து என்ன செய்யறா, அதாவது இல் என்னும் உருவுக்கு பதிலாக உள் என்ற உருவு வருகிறது. இடம் என்ற சொல்லுருவும் பயன்படுத்தப்படுகிறது. இடம் என்றது என்னவாக கண்டால் பயன்படுத்தப்படுகிறது. கண் கம உள் கம இல் கம இடம். அப்பாவிடம் பணம் இருக்கிறது. இப்ப இருக்கிற இடம் அப்பாவிடம் பணம் இருக்கின்றது என்றது இடப்பொருளை குறிக்கிறது. முயல் சிங்கத்திடம் சென்றது. முயல் சிங்கத்திடம் சென்றது. 7ஆம் வேற்றுமையை தற்காலத்து மொழியியல் அறிஞர்கள் இட வேற்றுமை என்று வழங்குவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது 7ஆம் வேற்றுமையை தற்காலத்து மொழியியல் அறிஞர்கள் அதனுடைய பிரதானமான பொருள் இடப்பொருள் என்பதால அவர்கள் என்னென்று சொல்கிறார்கள் என்றால் இட வேற்றுமை என்றும் என்ன செய்யறால் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். விளங்கிக் கொள்ளுங்கள். 7ஆம் வேற்றுமைக்கு கண் கம உள் கம இல் கம இடம். கண் கம உள் கம இல் கம இடம் முதல் ஆன 28 உருவுகள் காணப்படுவதாக இலக்கண நூலாகிய நன்னூல் குறிப்பிடுகின்றது. இந்த 7ஆம் வேற்றுமையினுடைய பிரதான பொருளாக இடப்பொருள் ஆனது அமைந்து வருகின்றது. இடப்பொருள் என்பது ஒரு பொருள் ஓர் இடத்தில் இருப்பதை சுட்டுவது ஆக அமைந்திருக்கும். அப்பா வீட்டில் இருக்கின்றார். குருவி வானத்தில் பறக்கின்றது. தமிழில் நல்ல இலக்கிய நூல்கள் உள்ளன. இல் என்ற உருவானது கால வரையறையை
கால வரையறையினை உணர்த்தவும் பயன்படுத்தப்படுகின்றது. கால வரையறையை உணர்த்தவும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பணியை 3 நாட்களில் முடித்து விடலாம். இந்த பணியினை 3 நாட்களில் முடித்து விடலாம். ஒரு வாரத்தில் திரும்பி வந்து விடுவேன். இல்லென்ற உருவு ஒரு குழுவினுள் அமையும். பிறிதொரு குழுவை சுட்டவும் பயன்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். 5 தொழிலாளர்களில் 2 வரவில்லை. மாணவர்களில் இவன் சிறந்தவன். இல்லென்ற உருவுக்கு பதிலாக உள்ளென்ற உருவும் வருகின்றது. தொழிலாளர்களுள் 5 வரவில்லை. மனிதருள் இவர் சிறந்தவர் ஆவர். கவிதைகள் இவனுடையது சிறந்தது. மாணவர்களுள் இவன் சிறந்தவன் ஆவான். நாவல்களுள் பொன்னியின் செல்வன் சிறப்புக்குரியது. இடம் என்ற சொல்லுருவும் தற்காலத்தில் பயன்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அப்பாவிடம் பணம் இருக்கின்றது. முயல் சிங்கத்திடம் சென்றது, அல்லது சிங்கத்திடம் முயல் சென்றது. ஏழாம் வேற்றுமை ஆனது பிரதான பொருள் ஆக இடப்பொருளை குறிப்பிடுவதனால் தற்காலத்து மொழியியல் அறிஞர்கள் இடவேற்றுமை என்ற மறுபேர் கொண்டும் அழைப்பதை அவதானிக்கலாம். அடுத்தது எத்தனையாம் வேற்றுமை என்றால் 8ஆம் வேற்றுமை என்று சொல்லப்படும். தமிழ்ல 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு இல்லை. 1ஆம் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என குறிப்பிடுகின்ற அதே வேளை 8ஆம் வேற்றுமையை வெளி வேற்றுமை என்று அழைப்பார்கள். இந்த 8ஆம் வேற்றுமை உருவு இல்லை. ஆனால் என்ன பொருள்ல வரும் என்றால் வெளிப்பொருள்ல வருவதன் காரணத்தால அதை வெளி வேற்றுமை என்று அழைப்பார்கள். அதாவது 8ஆம் வேற்றுமையை, அதாவது வெளிப்பொருளில் வருவதன் காரணத்தால
அந்த 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்று தற்காலத்து மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். படற்கை இடத்துக்குரிய பெயரை முன்னிலைப்படுத்தி அதை விழிப்பதாக அமைவது, படற்கை இடத்துக்குரிய பெயரை விழிப்பதாக அமைவது 8ஆம் வேற்றுமையினுடைய சிறப்பு அம்சமாக இருக்கும். அப்ப இந்த 8ஆம் வேற்றுமைக்கு தனியாக உருபுகள் இல்லை. இந்த 8ஆம் வேற்றுமையினுடைய பிரதானமான பொருள் விழிப்பொருள் என்பதால அதை நாங்கள் விழி வேற்றுமை என்று அழைக்கிறோம். இந்த 8ஆம் வேற்றுமையில பார்த்தீங்கன்னா ஏகாரம் ஓகாரம் மிகுந்து வருவதாகவும், ஈற்று இகரம் ஈகாரம் ஆதலாகவும், ஈற்று அயல் திரிவதாகவும், ஐ ஈற்று பெயர்கள் ஆய் விகுதி பெறுவதாகவும் அமைந்திருக்கும். அதாவது ஐ ஈற்று பெயர்கள், ஐ அண்ணா அண்ட இதில் முடிகின்ற அந்த ஈற்று பெயர்கள் ஆய் விகுதி பெற்று வருவதாகவும் 8ஆம் வேற்றுமையில குறிப்பிடப்படும். ஏகாரம் ஓகாரம் மிகுவதாகவும், ஈற்று இகரம் ஈகாரம் ஆதலாகவும், ஈற்று அயல் திரிவதாகவும், ஐ என்று சொல்லப்படுகிற ஈற்று பெயர்கள் ஆய் விகுதி பெறுவதாகவும் அமைந்திருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா மகன், அதோட ஏனாச்சே கேட்க மகனே என்று வந்திருக்கிறது. தந்தை என்பதோட ஏனாச்சே கேட்க தந்தையே என்று வந்திருக்கிறது. தம்பி என்பது அங்கால தம்பி என்று ஈற்று இகரம் ஈகாரமாக மாறி இருக்குது. கமலி என்பது கமலி என்று வந்திருக்கு. கமலி அது கமலி என்று வந்திருக்கிறது. அடுத்தது ஈற்று அயல் திரிதல். ஈற்று அயல் திரிதல் என்றால் இந்த இளநாக்கு பக்கத்தில் காணா காவனாக தெரிந்தது. மக்கள் மக்கள் என்று வரும். புலவர் கள் என்றது புலவர் கால் என்று வரும். ஐ ஈற்று பெயர்கள் ஆய் விகுதி பெற்று வருவதாக ஐயன்னாவில் வருகின்ற அந்த ஈற்று பெயர்கள் ஆய் விகுதி பெற்று தங்கை தங்காய் என்று வரும். நாரை என்பது நாராய் நாரா என்று வரும். தற்காலத்தில் ஆய் விகுதி பயன்படுத்தப்படுவதில்லை. தற்காலத்தில் ஆய் என்ற விகுதி தற்காலத்தில் என்ன செய்யறால் அவ 8ஆம் வேற்றுமை என்ன செய்யறால் அதனுடைய பிரதானமான பொருள் வெளிப்பொருள் என்பதால தற்காலத்தில் விழி வேற்றுமை என்று தற்காலத்து மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்று அவதானித்துக் கொள்ளலாம். இந்த 8ஆம் வேற்றுமையின் பிரதானமான பொருளே விழிப்பொருள். அதை இலகுவாக இனங்காணுவதற்கான முறை என்னவா இருக்கும் என்றால், அந்த 8ஆம் வேற்றுமை அந்த விழிக்கப்படுகின்ற அந்த படற்கை பேருக்கு பக்கத்தில் என்ன இடப்படும் என்றால், பெரும்பாலும் வியப்பு குறி அல்லது வியப்பிசை குறி அல்லது ஆச்சரிய குறி இடப்பட்டிருக்குமாயின் அது 8ஆம் வேற்றுமை என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். மகன் என்பது மகனே என்று விളിக்கப்படுகிறது. தந்தை என்பது தந்தை என்று விളിக்கப்படுகிறது. தம்பி என்பது தம்பி என்று விളിக்கப்படுகிறது. கமலி கமலி என்று அதுக்கு வரும். மக்கள் என்பது மக்கள் என்று வரும். புலவர்கள் என்பது புலவர் கால் என்று வரும். தங்கை என்பது தங்காய் என்று வரும். அடுத்தது நாரை என்பது நாராய் என்று வரும். தற்காலத்தில் அந்த ஆய் விகுதி என்ன செய்கிறா பயன்படுத்தப்படுவது இல்லை என குறிப்பிடப்படுகிறது. அதைவிட வேற்றுமை பற்றிய சில குறிப்புகள் இருக்கிறது. 3ஆம் வேற்றுமையில ஆலண்ட உருவு கருவி கருத்தா பொருள வரும். ஓடு என்ற உருவு உடன் நிகழ்ச்சி பொருள வரும். தற்காலத்தில் மொழியியல் அறிஞர்கள் அந்த உடன் நிகழ்ச்சி பொருளை உடன் நிகழ்ச்சி வேற்றுமை என்று தனியாக தற்காலத்து மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிட முற்படுகிறார்கள். அவை அதில் சேர்த்தால் 8 வேற்றுமையை விட தற்காலத்தில் உடன் நிகழ்ச்சி பொருளவார வேற்றுமை தனியாக இருக்கிறபடியால் உடன் நிகழ்ச்சி வேற்றுமை என்று தனியாக குறிப்பிடப்படுவதையும் என்ன செய்யலாம் என்று அவதானிக்கிறார். தமிழில் வேற்றுமை 8 என மரவிலக்கணவியலாளர் கூறுகின்றனர். தற்கால மொழியியல் ஆய்வாளர்கள் தமிழில் 8 வேற்றுமையை விட அதிகம் என்கிறார்கள். உதாரணமாக 3ஆம் வேற்றுமையில ஆளவிட்டீங்கன்னா கருவி கர்த்தா போல வரும். ஓடு என்பது உடன் நிகழ்ச்சி போல வரும். ஆனாலும் தற்கால மொழியறிஞர்கள்
இதனை தனித்தனி வேற்றுமையாக கொள்ளுகிறார்கள். கத்தியால் வெட்டினார் கருவிப்பொருள், மரம் வேரோடு சேர்ந்தது அது உடன் நிகழ்ச்சி பொருள். அவங்க அதில் உடன் நிகழ்ச்சி பொருளில் வருகின்ற அந்த வேற்றுமையை உடன் நிகழ்ச்சி வேற்றுமை என தற்கால வாக்கள் என்ன செய்யறால் கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். வெளுவாய் வேற்றுமை, செயற்படு வேற்றுமை, கருவி வேற்றுமை, உடன் நிகழ்ச்சி வேற்றுமை, கொடை வேற்றுமை, நீங்கள் வேற்றுமை, உடைமை வேற்றுமை, இட வேற்றுமை, வெளி வேற்றுமை. இவற்றுள் பல வேற்றுமைகள் உட்பகுதிகளை கொண்டு உள்ளது. மரவிலக்கணங்கள் சுட்டும் பல்வேறு வேற்றுமருவுகள் இன்று வழக்கில் இல்லை. ஆனண்ட உருவும் இல்லை. அதே மாதிரி ஓடு என்றது, ஆது என்பது அது ஆது ஆ. இந்த ஆது என்பதும் ஆவென்பதும் ஆறாம் வேற்றுமையினுடைய வேற்றுமருவாக இருக்கும். இது என்ன செய்யறால் இன்றைய காலத்தில் என்ன செய்யறால் வேற்றுமை பற்றிய அந்த விடயத்துக்கு என்ன செய்யறால் மாறாக இருக்கிறது. ஏனென்றால் முதல் சொல்லப்பட்டது என்னவா இருக்கும் என்றால், அதாவது 8 வேற்றுமைகள், தற்காலத்தில் அதாவது 9 வேற்றுமைகள் இருப்பதாக என்ன செய்யறால் அந்த தற்கால மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதண்டா ஞாபகப்படுத்துங்கள், உடன் நிகழ்ச்சி பொருளிலே வருகின்ற அந்த வேற்றுமையை உடன் நிகழ்ச்சி வேற்றுமை என தற்கால மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுவதால 8 வேற்றுமைகளை விட ஒரு வேற்றுமை கூட வருது 9 வேற்றுமைகளாக காணப்படுவதாக என்ன செய்யறால் குறிப்பிடப்படுகிறது. அதாவது தற்காலத்தில் 9 வேற்றுமைகள் இருப்பதாக என்ன செய்யறால் குறிப்பிடப்படுவதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவதானித்துக் கொள்ள முடியும். சரிதானே? அவைகள் இது வேற்றுமை பற்றிய ஒரு தற்கால விளக்கம். முதல் 8 வேற்றுமைகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டது. தற்காலத்தில் உடன் நிகழ்ச்சி பொருளவார வேற்றுமை தனியொரு வேற்றுமையாக இருக்கிறபடியால் அதை உடன் நிகழ்ச்சி வேற்றுமை என குறிப்பிடுகிறார்கள். அவைகள் 8ஓடு அதோண்டு சேர்த்து 9 வேற்றுமைகள் தற்கால மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுவதாக காணப்படுகின்றன. இவ்வளவும் நாங்கள் வேற்றுமை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய பிரதானமான ஒரு விடயமாக காணப்படுகின்றன. அவைகள் முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, அடுத்தது மூன்றாம் வேற்றுமை, அடுத்தது நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை பற்றிய விடயங்கள், ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை பற்றிய விடயங்களை நாங்கள் அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு இல்லை. இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரையான வேற்றுமை தான் உருவுகள் காணப்படுகிறது. இரண்டாம் வேற்றுமைக்கு ஐயண்ட உருவு, மூன்றாம் வேற்றுமைக்கு ஆல் ஆண் ஓடு என்ற உருவு, நான்காம் வேற்றுமைக்கு கூவண்ட உருவு, அஞ்சாம் வேற்றுமைக்கு இல் இன்னண்ட உருவு, ஆறாம் வேற்றுமைக்கு அது என்ற உருவு, ஏழாம் வேற்றுமைக்கு கண் உள் இல் என்ற உருவுகள். அடுத்தது எட்டாம் வேற்றுமைக்கு என்ன இல்லையண்டா உருவு. இவளா பகுதியும் வேற்றுமை பற்றி உங்களுக்கு அறிந்து தெரிந்திருக்க வேண்டிய விடயமாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் அவதானித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.